கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பேரொளியாகிய இயேசுவை நீயும் கண்டுகொள்கிறாய். உன் வாழ்வில் அந்த ஒளியை நீ அனுபவிக்கின்றாய். கடவுள் எப்பொழுது உன்னுடைய உள்ளத்தில் எழுந்தருளி வருகிறாரோ அப்பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு அவர் அருளுகின்றார். அவர் உன்னை பலுகி பெருகச் செய்கின்றார். உன்னுடைய மகிழ்ச்சியை மிகுதியாக்குகின்றார். உன்னுடைய உள்ளம் எப்பொழுதும் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் அகமகிழ்ச்சிக்குரியதாயிருக்கிறது. கடவுள் இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் சொல்லுகிறபடி, இதோ இவ்வளவு காலம் நமக்கு சுமையாயிருந்த நுகத்தை ஆண்டவர் உடைத்தெறிந்தார். நம்முடைய தோள்களை புண்ணாக்கிய தடியை அவர் தகர்த்து போட்டார். சகோதரனே, சகோதரியே, உன் நுகம் எது? உன் வலி எது? உன் வேதனை எது? உன் துன்பங்கள் எது? உன் துயரங்கள் எது? உன் கவலை எது? உன் கண்ணீர் எது? ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல். அந்த இருள் நிறைந்த பகுதியை வெளிச்சமாக்குகிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலேயே நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறது இறை வார்த்தை பகுதி. இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். இந்த வாரம் முழுவதும் கடவுள் நம்மை வழிநடத்தி பாதுகாக்க முழுமையாய் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மோடு உடனிருந்தால் செய்கிற எல்லா செயலிலும் நமக்கு வெற்றி உண்டு. நமக்கு பாதுகாப்பும் வழித்துணையுமாய் ஆண்டவர் இயேசு நம்மோடு உடன் இருக்கிறார். அவருடைய வானதூதர்களை நமக்கு பக்கபலமாக நிறுத்துகிறார். இந்த வாரம் முழுவதும் கடவுளுடைய அருளோடு ஆசீரோடு அவருடைய சாட்சியாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமென்.